கொத்தமல்லி சட்னி செய்யலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், சூடானதும் 1 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் சீரகம், வெள்ளை உளுந்து, பச்சை மிளகா, பூண்டு, 2 துண்டு புளி, வெள்ளை எள்ளு நல்லா வதக்கியாச்சு. 1 கட்டு கொத்தமல்லி நல்லா வதக்கியாச்சு. ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். உப்பு, தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. கிண்ணத்தில் சேர்த்துருவோம். சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில் சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து அரை டீஸ்பூன், 2 வரமிளகா, கறிவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் கொட்டிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.